நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு ஏதாவது தோணுதா? சார் இன்னும் தோணல சார். தமிழ் பிஸ்கட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியே, உனக்கும் ஒன்றும் தோணலையா? சார் ஒரு நல்ல பட்ட பேரா கேட்டீங்க, யோசிச்சுட்டு இருக்கேன், அதான் சார் லேட் ஆகுது. அதான்யா நல்ல பேரா சொல்லுவேன்னு தான் உங்ககிட்ட கேட்டேன். சொல்லியா? சார் இதே உங்களுக்குன்னு கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன் சார். எங்க எனக்கு சொல்லு. அரைகுறை அழகனே. யோ, அரைகுறை அழகன்லாம் ஏச்சுக்கு சொல்ல வேண்டியதுயா, எனக்கு நரைமுடி நாயகனே. யோ தமிழ், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, அவ்வளவுதான். சார் என்ன சார் சண்டை? அது ஒண்ணும் இல்லை ஸ்டாலின், வா உட்காரு. அதாவது நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்கலாம்னு இருக்கோம். அதுல உனக்கு ஒரு பட்டமும் கொடுக்கலான்னு தான். இப்பதான் நாட்டுல எல்லாரும் விழா எடுத்து பாராட்டு விழா கொண்டாடி பட்டம் கொடுக்கறாங்கல்ல, அந்த மாதிரி செக்கெழுத்த செம்மல், வெற்றி பெற்ற வீரனே, மாவீரனே, அப்புறம் என்ன மயிலாடுதுறை மயிலே, இப்படி எல்லாம் கொடுக்கறாங்கல்ல, அந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல பட்டமா கொடுக்கணும்னு நாங்க யோசிக்கிறோம். ஆனா ஒண்ணுமே சரியா மாட்டல. ஏப்பா நீயே ஒரு நல்ல பட்டமா சொல்ல ஸ்டாலின். சார் எதுக்கு சார் இந்த பாராட்டு விழாவெல்லாம்? போட்டியில பசங்களை ஜெயிக்க வச்சே இல்ல, அதுக்காகத்தான்ப்பா. சார் அது என்னமோ நான் தனியால பண்ண மாதிரி சொல்றீங்க. நம்ம எல்லாரோட உழைப்பு தானே சார் அது. அதெல்லாம் தெரியும் ஸ்டாலின். இருந்தாலும் நாங்க உனக்கு ஒரு பட்டத்தை தந்துதான் ஆவோம். மாணவர்களை ஜெயிக்க வச்ச மாணிக்கமே, எப்படி இருக்கு சார்? என்ன சார் இது? நம்ம பழைய காலத்து படத்தோட டைட்டில் மாதிரி மணாலனே மங்கையின் பாக்கியம், கணவனே கண்கண்ட தெய்வம்னு. நீங்க ஒரு பழைய ஆளுன்றதுனால இந்த மாதிரி பழைய படத்தோட டைட்டில் எல்லாம் சொல்றீங்களா? கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். நான் பழைய ஆளா இருக்கிறதால இந்த உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்குடா. நீ புதால் தானடா, நீ ஒன்னு சொல்றா பாக்கலாம். சார் யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க சார், குருவிட்ட மட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்க சார். ஏய் என்னடி பிஸ்கட் நல்லா இல்லையா? ஏய் உன்னை தானே கேக்குறேன், பிஸ்கட் நல்லா இல்லையா? மக்கி போயிடுச்சா? இல்ல. ஏய் இப்ப என்ன கேட்டா, அதுக்கு போய் இப்படி கத்துற? பிஸ்கட் கீழே போட்டிருக்கே, ஒருவேளை நல்லா இல்லையோன்னு கேட்டா அது ஒரு தப்பா? பிஸ்கெட்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு நீ தூக்கி போட்ட? அது எனக்கு பிடிக்காதவங்க தந்தாங்க, அதான் தூக்கி போட்டேன். பிடிக்காதவங்க தந்தாங்களா? யார் தந்தது? என் அம்மாவோட புருஷன். அம்மாவோட புருஷனா? அவங்க அப்பாவை தாண்டி அவ அப்படி சொல்றா. ஏய் அவர் மேல உனக்கு என்னடி கோபம்? அவரை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, அவ்வளவுதான். அவர் எதுக்கு பிடிக்கல? அவர் ஏதாவது ஒண்ணு திட்டினாரா? அடிச்சாரா? அவர் என்ன திட்டல, அடிக்கல, ஆனா எனக்கு அவர் பிடிக்க மாட்டேங்குது. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏய் விடுறியா? நீ விடுறி, நீ அமைதியா இரு. அவர் இவளை எப்படி பாத்துக்கிறாரு, இவ எதுக்கடி அப்படி எல்லாம் பண்ணும்? இங்க பாரு, என்ன பெத்த அம்மா அப்பா கூட ஒரு சின்ன தப்பு பண்ணாலே என்ன திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஆனா அவர் இது வரைக்கும் உன்னை சின்ன சொல்லு கூட சொன்னது கிடையாது. ஏய் இந்த மாதிரிலாம் ஒரு அப்பா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க டப்பாசு. இவருக்கு மேல எனக்கு எங்க அப்பா பண்ணிருக்காரு. இங்க பாரு, வளராத. உனக்கு உங்க அப்பா பண்ணதுக்கும் இவர் உனக்காக பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவரு உங்க அம்மாக்காக கல்யாணம் பண்ணிருந்தானா இந்நேரம் நான் ஹாஸ்டலுக்கு துரத்தி இருப்பாங்க. ஆனா அவருக்கு முக்கியம் உங்க அம்மா மட்டும் இல்ல, நீயும் தான். அத புரிஞ்சுக்கோ டப்பாசு. எனக்கு யாரும் எந்த அட்வைஸும் பண்ண வேணாம். ஃப்ரெண்டு தப்பு பண்றப்போ அது தப்புன்னு எடுத்து சொல்றதுதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டோட வேலை. நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அதனால சொல்ல வேண்டியது என் கடமை. நாங்க சொல்றோம் கோச்சிக்காதடி, கொஞ்சம் பொறுமையா நாங்க சொல்றத கேள. நம்ம ஸ்கூலுக்கு எப்படி ஸ்டாலின் சாரோ அதே மாதிரி தாண்டி நம்ம ஊருக்கு உங்க அப்பா. எப்படி இருந்த நம்ம ஊரு உங்க அப்பா வந்தப்புறம் எப்படி ஆயிடுச்சு பார்த்தல. இப்போ சண்டை இல்ல, ஊர்ல சாராயம் காய்ச்சறது இல்ல, யாருக்குமே திருட்டு பயம் சுத்தமா இல்ல. இதுக்கெல்லாம் யார் காரணம்? உங்க அப்பா தானே. ஏய் நீ அவரை ஒதுக்குறது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியுமா? எல்லாரும் நான் பண்றது தப்புன்னு சொல்லுங்க. நீ தப்பு பண்ணா நீ பண்ணது தானே தப்புன்னு சொல்ல முடியும். இங்க பாரு, நீ கோவப்பட வேண்டியது உங்க அம்மா மேல, உங்க அப்பா மேல இல்ல. அவங்க அம்மா மேல கூட என்ன தப்பு இருக்கு? அவங்க அப்பா செத்துட்டாரு, இவளை வளர்க்கறதுக்காக ஒரு பாதுகாப்பு வேணும், அதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க. உங்க அம்மா மேலே தப்பு இல்லாதப்போ உங்க அப்பா மேல மட்டும் என்னடி தப்பு இருக்கு? உங்களுக்குலாம் என் கஷ்டம் சொன்னா புரியாதுரி, என் இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும். அப்ப என்ன கஷ்டம்னு சொல்லு. அப்பாவை அப்பா அப்பான்னு கூப்பிட்ட என்னால
இவர் அப்பான்னு கூப்பிட்டா மேல இருந்து பாக்குற எங்க அப்பா என்ன தப்பா நினைக்க மாட்டாரா? உங்க அப்பா உன் கூட இருக்காருன்னு உண்மையா நம்புறியா? நம்புறேன். உனக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா அவர் தடுப்பாரா மாட்டாரா? கண்டிப்பா தடுப்பாரு. அப்போ உங்க அப்பா ஏன் இந்த போலீஸ்கார அப்பா மட்டும் தடுக்கல? ஏன்னா அவர் கெட்டவர் இல்ல, நல்லவர்னு உங்க அப்பாக்கே தெரிஞ்சிருக்குடி. ஏ அழாதடி, இங்க பாரு, ஏதேதோ தப்பு பண்ண அண்ணாச்சியே நம்ம ஸ்டாலின் சார் மன்னிச்சிட்டாரு. ஒரு தப்பும் பண்ணாத உன் அப்பாவை நீ ஏன்டி மன்னிக்க மாட்டேங்கிற? ஏய் எதுக்குடி அலற? இன்னுமா உங்க அப்பாவை உனக்கு பிடிக்கல? இல்லப்பா, பிடிச்சிருக்கு. ஏய் ஏய் உங்க அப்பா வராடி. சரிடி நாங்க வரோம். அப்பா, என்னன்னு கூப்பிட்ட? அப்பான்னு அப்பா, நானும் உங்க கூட வண்டியில வரப்பா. வா. அண்ணாச்சி வாங்க. வணக்கம் ஸ்டாலின். உள்ள வாங்க. இருக்கட்டும் ஸ்டாலின். உள்ள வாங்க அண்ணாச்சி. என்ன ஸ்டாலின் அதிசயம்? என்ன பார்த்தாலே பாம்பா படம் எடுத்தாடுவ, இப்ப வீட்டுக்குள்ள வான்னு அன்பா கூப்பிடுற. அண்ணாச்சி, காலையில் நடந்தது எச்எம் சார் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்குள்ள சொல்லிட்டாரா? சரி ஸ்டாலின், இப்ப நான் ஏன் உன் வீடு தேடி வந்தேன்னா மன்னிப்பு கேட்கதான்யா. அதெல்லாம் எதுக்கு அண்ணாச்சி? இல்ல ஸ்டாலின், மன்னிப்பெல்லாம் வேணான்னு சொல்றது உன் பெருந்தன்மை. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா அது காலம் ஃபுல்லா என்ன உறுத்திட்டு இருக்குங்கய்யா. அதை தவிர உன்னை ஜெயிக்கணுன்றதுக்காக ரொம்ப அசிங்கமான வேலையெல்லாம் பண்ணிட்டேன். உண்மையை சொல்லணும்னா பைத்தியக்காரன் மாதிரி நடந்திருக்கேன். அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கே கேவலமா இருக்கு. தப்பு ஸ்டாலின், நான் பண்ணது பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிரு. ஐயோ, அதெல்லாம் எதுக்கு அண்ணாச்சி? இல்ல ஸ்டாலின், நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அப்பதான் எனக்கு நிம்மதி ஆகும். மன்னிச்சிட்டே அண்ணாச்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அப்பதான் எனக்கு நிம்மதி ஆகும். மன்னிச்சிட்டே அண்ணாச்சி. ஸ்டாலின், நீ ஜெயிச்சிட்டயா? இப்ப ஜெயிச்சது நான் இல்ல அண்ணாச்சி, நீங்க தான். இப்ப உங்ககிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனா அதெல்லாம் பயன்படுத்தி என்ன அழிக்கணும்னு நினைக்காம வாக்கு கொடுத்தபடி நடந்துக்கிட்டீங்களா அண்ணாச்சி. அதனால நீங்க தான் ஜெயிச்சவர். நாங்க நடந்த போட்டியில ஜெயிச்சிட்டோமேன்ற சந்தோஷத்தை விட நீங்க இவ்வளவு நல்லவரா மாறி நிக்கிறீங்கன்றத பாக்குறப்ப எனக்கு 100% சந்தோஷம் அதிகமா கிடைச்சிருக்கு அண்ணாச்சி. ஸ்டாலின், காலையிலேயே நான் இதெல்லாம் சாரு கிட்ட பார்த்து பேசிட்டேன். இருந்தாலும் நான் சவால் விட்டது ஓன்ட்ட தானே. இங்க பார், தோத்ததுக்கு அப்புறம் ஓடி ஒளிஞ்சிட்டானேன்னு இருக்க கூடாதுல்ல. அதனாலதான் உன்னை பார்த்து உன்கிட்ட நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டேன்பா. அதோட இதையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா. என்ன இதுன்னு பாக்குறியா? ஸ்கூல் போட்டியில நான் தோத்துட்டா உன் ஸ்கூல் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன்னு சொன்னல. இனிமேல் தலையிட மாட்டேன், அது ஓகே. ஆனா அதுவும் இல்லாம உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி ஓடிட்டு இருந்ததுல, அதுல நீ ஜெயிச்சதுக்கு நான் ஏதாவது தரணும்ல. அதுதான் இது. தயவு செய்து இதெல்லாம் வேணாம் அண்ணாச்சி. ஸ்டாலின், இதுல 5 லட்சம் ரூபாய் செக் இருக்கு. இதுல நீ ஆசைப்படுற மாதிரி இந்த ஸ்கூலுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணு. ஸ்கூல்ல ஃபேன் இல்ல, ஃபேனை போடு. லைட் இல்ல, லைட் போடு. மோட்டர் இல்லையா, மோட்டரை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணு. சைக்கிள் ஸ்டாண்ட் கட்டிக்கோ. அப்புறம் அந்த கிளாஸ்ல ஓடெல்லாம் உடைஞ்சிருந்ததுல, அதை மாத்திட்டு உன் இஷ்டம் போல ஸ்கூல மாத்து. அப்படியே ஒரு ஓரத்துல உபயம் முரளி அண்ணாச்சின்னு போர்டுல சின்னதா என் பேரை போடு ஸ்டாலின். பொது நலத்திலயும் ஒரு சுயநலம்ல. இல்ல அண்ணாச்சி, இந்த செக்கு நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த செக்கு உங்ககிட்ட இருக்கட்டும். நீங்க ஸ்கூலுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ
அதை உங்க கைப்பட நீங்களே செய்யுங்க. ஸ்டாலின், இப்ப நீ இதை வாங்கிக்கலன்னு வச்சுக்க, இன்னமும் நீ என்ன எதிரியா பாக்குறன்னு தான் அர்த்தம். யோசிக்காத ஸ்டாலின். அட இத புடி ஸ்டாலின். அண்ணாச்சி, எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும். தயங்காம சொல்லு ஸ்டாலின், பண்ணிடுவோம். எங்க ஸ்கூலை விட்டு நீங்க விலகாம இந்த ஸ்கூலோட இன்னொரு அங்கமா இப்பயும் போல எனக்கு எப்பயுமே இருக்குன்னு அண்ணாச்சி. அது மட்டும் வேணாம் ஸ்டாலின், மனுஷன் புத்தி குரங்கு புத்தி. ஏன்னா இப்போ நல்லா பேசுறேன்னா நாளைக்கே மறுபடியும் மனசு மாறி வில்லத்தனமா யோசிப்பேன். அதனால அது மட்டும் வேணாம் ஸ்டாலின், என்ன விட்டுடு. ஏன் ஸ்டாலின், அதான் நமக்குள்ள சண்டைலாம் முடிஞ்சிருச்சே. நம்ம ஸ்கூலுக்கு வந்துடுறியா? ஐயோ சும்மா சொன்னையா, பதறாத. சரி ஸ்டாலின், நான் கிளம்புறேன். வாங்க அண்ணாச்சி. என்னையே மாத்திட்ட. இது பழசா இருக்குல்ல, ஏதாவது புதுசா பண்ணலாம் தான் யோசிச்சேன். ஒன்னும் வேலைக்கு ஆகல. அதான் பழசா இருந்தாலும் இந்த வில்லங்கள்லாம் மனசு மாறுறப்போ பரம்பரை பரம்பரையா என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டேன், விடு. சரி ஸ்டாலின், நான் வரேன். அண்ணாச்சி, தண்ணியாவது குடிச்சிட்டு போலாம். இந்த கதெல்லாம் வேணாம் ஸ்டாலின், ஒரு நாள் கறி எடுத்து வச்சு விருந்துக்கு கூப்பிடு, அப்ப நான் வரேன். கண்டிப்பா. இந்த தண்ணி மட்டுமே குடுக்குற வேலைலாம் வேணாம் ஸ்டாலின். சரி வரட்டா? வாங்க. மறக்காம கறி எடுத்து கூப்பிடு ஸ்டாலின். கண்டிப்பா அண்ணாச்சி. குருவி, சார், இந்த வேலையெல்லாம் செய்ய என்னால வேற ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்க முடியும். அப்படியெல்லாம் பண்ணாம உன்னை எதுக்கு கூட வச்சிருக்கேன்னு சொல்லு பார்க்கலாம். ஏன்னா என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இல்சா வாயினா தெரியுது, அதான் வேற என்ன. ஏய், இப்படி அபாண்டமா பேசாதடா. நீ என்ன எனக்கு பாசண்டா, உன் மேல எனக்கு ரொம்ப பிரியண்டா. ஓ அப்படியா? அப்பனா உங்க வீட்டுல 4 வீடு இருக்குதுல, அதுல ஒரு வீட என் பேர்ல எழுதி வைங்க. நில்லு, அந்த பைய கொடுத்துட்டு நீ போ. ஏண்டா, இந்த பைய தூக்கிட்டு வர்றதுக்காக நான் வந்து ஒரு வீட்டை உன் பேருக்கு எழுதி வைக்கணுமா? அப்புறம் எதுக்கு சார் பாசம் பிரியன்லாம் பேசுறீங்க? ரொம்ப பேசாத. பைய குடுறா, நான் தூக்கிட்டு போறேன்டா. பைய குடுறா. விடுங்க சார், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா ஒண்ணே கோச்சிப்பீங்களே, நானே எடுத்துட்டு வரேன். சும்மாவா? சரி வா. ஏய், அங்க பாரு, தமிழ் வீட்டு வாசல்ல ஏதோ போர்டுல எழுதி மாட்டிருக்கானே, அது என்னன்னு பாரு. இங்கு டியூஷன் கற்று தரப்படும். ஓஹோ, அப்படியா கதை? யோ தமிழே, வாயா இங்க. சார் வணக்கம் சார். டியூஷன் எடுக்க போற? ஏன், வாங்குற சம்பளம் பத்தலையா? அவசரப்படாதீங்க சார், ஒரு நிமிஷம் அந்த போர்டு கீழே பாருங்க சார். என்ன சார் பாக்குறீங்க? நேத்து வரைக்கும் பணத்திலே குறியா இருந்தவன் இன்னைக்கு இலவசம் போர்டு போட்டிருக்கானேண்ணா. முடிவு பண்ணிட்டேன் சார், நானும் ஸ்டாலின் ஆகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். நம்ம கத்துக்கிட்டத 4 பேருக்கு சொல்லி கொடுக்க போறோம், அதுக்கு எதுக்கு சார் பணம் வாங்கணும்? சார் ஒரு நிமிஷம் இதை பிடிங்க சார், கையை கொடுங்க சார். சூப்பர் சார். தமிழே, ஸ்டாலின் வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த பசங்களை மாத்தனான், வில்லனா இருந்த முரளி அண்ணாச்சியையும் மாத்தனான். இப்ப உனக்குள்ளேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? உண்மைதான் சார், அந்த ஆளு மாதிரி ஒரு மனுஷன் நம்ம ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்ததே நம்ம செஞ்ச அதிர்ஷ்டம் சார். ஏன் சார் நீங்க ஃப்ரீ டியூஷன் வச்சுக்கிறீங்களே, இந்த விஷயம் அக்காவுக்கு தெரியுமா? அவங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே சார்? குருவி, இந்த ஐடியாவை எனக்கு தந்ததே அவதான்டா. அப்படியா? பலே பலே, தமிழம்மாவுக்கு ஒரு சபாஷ். சார் நமக்கு பேரு வேண்டாம், பெருமை வேண்டாம் சார். ஏதோ என்னால செய்ய முடிஞ்சது செஞ்சோன்னு இருக்கட்டுமே. இந்த மாதிரி பொறுப்பு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்துட்டா போதும், அப்புறம் நம்மள யாரும் எதுவுமே பண்ண முடியாது. சார் அந்த அண்ணாச்சி மாறுந்து கூட எனக்கு பெருசா தெரியல சார், ஆனா நீங்க மாறுந்த நினைச்சு பார்த்தா அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன். ஷாக் ஆன மட்டும் போதாது, எல்லாரும் இதே மாதிரி பொறுப்போட நடந்துக்கணும். சார் நீங்க கவலையே படாதீங்க சார், இப்போ நான் வீட்டுக்கு போனதும் வேலையா என்ன செய்ய போறேன்னு நினைக்கிறீங்க? இதே மாதிரி ஒரு போர்ட இங்கு டியூஷன் கற்று தரப்படும் போர்ட மாட்டு தான் சார். எப்பா சாமி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா.
அடே இந்த பாதகத்தை மட்டும் பண்ணிடாதடா. அந்த பிள்ளைகளுடைய வருங்காலத்தை இருண்ட காலம் ஆக்கிடாதடா. உன்னை கும்பிடுறா டே. என்ன சார் இந்த குருவி எப்படி அசிங்கப்படுத்துறீங்க? நானா 10வது 12வது பாடம் எடுக்க போறேன்னு சொன்னேன். ஏதோ 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்க்கு சொல்லி தர போறேன் சார். நானே 8வது தான் சார் ஃபெயிலு, ஆனா 7வது பாஸ். 1வது 2வதுனா பரவாயில்லடா, எடுத்துக்க. இந்த பாரு தமிழ், நான் சொல்றத கேளு. நாம ஒத்துமையா பசங்க நலன்ல அக்கறை காட்டினா இந்த வருஷம் இந்த ஸ்டேட்லயே நம்ம ஸ்கூல் தான் ஐயா ஃபர்ஸ்ட்னு அவார்டு வாங்கும். சார் என்ன சார் ஸ்டேட், என்ன சார் ஸ்டேட், இந்தியாலயே ஃபர்ஸ்ட் வரேன்னு சொல்லுங்க சார். எனக்கு புரியுது. இந்த பாரு, இந்த சீன்ல உனக்கு டயலாக் கம்மி தான். அதுக்காக வாயில வந்தது எல்லாத்தையும் நீ பேசக்கூடாது. சரி தமிழ், பாப்பமா. ஏன் சார் நம்ம தமிழே இவ்வளவு பண்ணிக்கிறாரு, அத பாராட்டி பையிலகிற பொருளை பாதியத்து அவர் வீட்டுக்கு குத்தலாமா சார்? ஏய் வா, விளையாடாத. அதானே பேச்சு கூட தானே உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வராத. டேய் உனக்கு உத குறைவா இருக்குடா, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுற. இந்தா நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வர்றேன். போ தமிழே, வர்றேன். சரி சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ அப்பா, அப்பா, ஐயோ அப்பா, என்னப்பா ஆச்சு? லாரி கவுந்து அப்பாவோட காலெலும்பு நசுங்கி போச்சுடா. இனிமே அப்பாவால எழுந்து நடக்கவே முடியாதுப்பா. அப்பா இது எப்பப்பா ஆச்சு? இது ஆகி 1 வாரம் ஆச்சுடா. அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி தான்டா நிதானமே வந்துச்சு. அப்புறம் யார் யாரு கை காலையோ பிடிச்சி இங்க வந்து சேர்ந்தப்பா. அப்பா நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. ஆசீர்வாதம், என்ன நீ பாத்துக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நான் எதுக்கு உன்னை பாத்துக்கணும்? நீ இருந்து எங்களுக்கு என்ன ஆப்பாது? பெத்த கடனுக்குன்னா ஒண்ணு பண்ணலாம். என்னடா? குற்றாலத்துல ஒரு அனாதை ஆசிரமம் இருக்கு, அங்க எடுத்துட்டு போய் விட்டுறேன் உன்ன. அப்பாவே இடிஞ்சு போய் வந்திருக்கிறேன். நான் இருக்கம்பா, நீ கவலைப்படாதன்னு சொல்றத விட்டுட்டு அனாதை ஆசிரமத்துல சேர்க்கிறேன்னு சொல்றியடா. இதுக்கா நான் எந்த தேசத்திலயே இருந்து இங்க வந்தேன்? அதுக்கு நான் அங்கேயே செத்து போயிருப்பேனடா. கடவுளே, என் கால் வரைக்கும் எடுத்துட்டு என் உயிரை ஏன் விட்ட? அதையும் எடுத்திருக்கலாம்ல. அதையும் எடுத்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஐயோ 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 ஐயோ. அப்பா அல்லாதப்பா. பெத்த பிள்ளைய அநாத ஆசிரமத்துல சேர்க்கிறேன்னு சொல்றப்ப நான் அழாம என்னப்பா பண்றது? அப்பா உனக்கு இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே எங்க அம்மாவுக்கு இருக்கும். அத நீ உணர்ந்தா நான் இப்படி ஒரு வார்த்தைய சொன்னேன். உண்மையில நான் அப்படிலாம் சொல்லலப்பா. உங்க அம்மாவுக்கு நான் பண்ண கொடுமை தான்டா எனக்கு இந்த காலே போச்சு. அதை நான் எப்பவே உணர்ந்துட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா அல்லாதப்பா, உனக்கு காலு போன என்னப்பா? நான் இல்ல, என் அம்மா இல்ல, அப்புறம் என்னப்பா? டேய், அவளே உடம்புக்கு முடியாதவ, நீ உலகம் தெரியாத சின்ன பையன். நீங்க என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு நான் பாரமா இருக்கிறத விட எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடா. அப்பா ஏன் பாட்டி சொல்ற? நீ 1 வருஷம் வீட்டுக்கு வராம இருந்தப்ப அப்பெல்லாம் அம்மா வீட்டு வேலை செஞ்சு 10 பத்திரம் கழுவி குடும்பத்தை காப்பாத்தல. படிக்கிற நேரம் போக மீதி நேரத்துல நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்ப்பா.
நான் காப்பாத்துறப்பா உங்களை. நீ அல்லாதப்பா, முதல்ல கண்ணத்தோடப்பா. டேய், குடும்ப பாரத்தை சுமக்கிற வயசாடா உனக்கு. நீ எப்படிப்பா என்ன பாரமா நினைப்ப? என்னை பெத்துக்கிறது பாருன்னு அம்மா நினைச்சிருந்தா நான் எப்படிப்பா பிறந்திருக்க முடியும்? இல்ல நீ என்ன பாருன்னு நினைச்சிட்டு இருந்தா நான் எப்படிப்பா இவ்வளவு பெரிய பையனா வளர்ந்துருப்பேன்? அப்புறம் எப்படிப்பா நீ எனக்கு பாரமா இருப்ப? டேய் ராசா, உன்னை நான் எத்தனையோ தடவை நாய்க்குட்டி பன்னிக்குட்டின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா நீ அப்பண்டா, என் சாமிடா, விலை மதிப்பில்லாத என் சொத்துடா.